இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடையினையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் வேதத்திலிருந்து தொடர்ச்சியாக ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக இந்த நாளிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளில் முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து ஜெபித்த ஒருவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் 33ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து. ஆண்டவர் சோதோம் குமரா என்கிற பட்டணத்தில் இருக்கிறவர்களுடைய பாவம் பெருகினபடியினாலே, அந்த பாவம் அதிகமானபடியினாலே அந்த பட்டணத்தை இறங்கி போய் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானிக்கிறார். இறங்கி போய் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்ததற்கு பின்பதாக தன்னுடைய ஊழியக்காரனாக இருக்கிறதான ஆபிரகாமினிடத்திலே அவர் இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். இதை கேட்ட ஆபிரகாம் என்கிற தேவ மனிதர் உடனடியாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் காணப்பட்டு அழிப்பீரா அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 10 நீதிமான்கள் காணப்பட்டு அழிப்பீரா? ஆண்டவர் சொல்றாரு, இப்போ 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த 10 நீதிமான்கள் பட்டணத்தை அழிக்க மாட்டேன். ஆனால் கடைசி நமக்கு தெரியும், அந்த சோதோம் குமரா பட்டணம் அழிக்கப்பட்டது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பட்டணம் முற்றிலுமாய் தீக்கரை ஆக்கப்பட்டு பட்டணம் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இங்க தேவ மனிதனாக இருக்கிற ஆபிரகாம் ஜெபித்த பொழுது என்னுடைய ஜெபம் பரலோகத்தின் தேவன் நோக்கி போய் சேர்ந்தது. ஆபிரகாம் என்கிற தேவ மனிதர் ஜெபித்ததினாலே மாத்திரமே லோத்து என்கிற தேவ மனிதனுடைய குடும்பமும் அந்த அழிவில் நின்று பாதுகாக்கப்பட்டதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த அழிவில் நின்று லோத்தும் அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுகிறது. ஜெபத்தினாலே, ஆபிரகாம் என்கிற தேவ மனிதர் ஜெபித்ததினாலே இங்கே ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த லோத்து என்கிற தேவ மனிதனுக்கு கிடைக்கிறதை வேதத்தின் மூலமாய் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபத்தின் மூலமாய் தேவன் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அநேக முறை நாம் எண்ணுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம், ஆனால் எந்த அற்புதமும் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கவில்லை, அல்ல எந்த அதிசயமும் எனக்கு நடக்கவில்லை. ஜெபித்து தான் பார்க்கிறேன், ஆனால் நான் எதிர்பார்க்கிற எந்த ஆசீர்வாதமும் அல்லது நான் எதிர்பார்த்திருக்கிற எந்த முடிவும் எனக்கு வரவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவனுடைய ஜெபம் கேட்கப்படும். ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர், ஜெபத்தை தள்ளாமல் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். அவர் ஜெபத்தை தள்ளாமல் நம்முடைய ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படும், நம்முடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படும், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரும். சில ஜெபத்திற்கு உடனடியாக தேவன் பதில் கொடுப்பார், சில தாமதிக்கும். ஆனால் சில ஜெபத்திற்கு பதிலே வராது. ஏன் வரல ஜெபத்துக்கு பதில்? ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் தானே, ஏன் பதில் வரவில்லை? விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் தானே, ஏன் பதில் வரவில்லை? நம்முடைய ஜெபம், நம்முடைய விண்ணப்பம் தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டிருக்கிறதா என்பதுதான் கேள்வி. தேவனுடைய சித்தத்திற்கு உட்படாத ஒரு ஜெபம், தேவனுடைய சித்தத்திற்கு உட்படாத ஒரு விண்ணப்பம் கேட்கப்பட மாட்டாது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் அல்லது நீங்கள் கேட்கிற ஒரு காரியம் தேவ சித்தத்திற்கு மாறா இருக்குமானால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது, உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வர. ஏன்னா அது தேவ சித்தத்திற்கு திட்டத்திற்கு மாறாக இருக்கிறது.
தேவ திட்டத்திற்கு மாறாக இருக்கிறது. ஏன் பதில் வரல கேட்கணும். ஆண்டவரே ஏன் பதில் வரல கேட்கணும். உடைய திட்டத்திற்கு அது எதிராக இருக்கிறதா, அல்லது உடைய திட்டத்தை மீறி அது செயல்படுகிறதா கேட்கணும். சில வேளைகளிலே நம்முடைய ஜெபத்திற்கு இதனால் பதில் வராமல் இருக்கும். நம்முடைய விண்ணப்பத்திற்கு இதனால் பதில் வராமல் இருக்கும். உடனே நம்ம முடிவு பண்ணிடுறோம், ஜெபம் கேட்கப்படாது, விண்ணப்பம் கேட்கப்படாது. நம்முடைய விண்ணப்பமும் கேட்கப்படலை, நம்முடைய ஜெபமும் கேட்கப்படலை, நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படவில்லை. இல்லை, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, உங்களுடைய விண்ணப்பம் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது, உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். ஜெபத்தை கேட்கிற, ஜெபத்தை அங்கீகரிக்கிற, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பதில் கொடுப்பார். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் பதில் கொடுப்பார். பதில் வரும் உங்களுடைய ஜெபத்திற்கு. ஏன் வரல? தேவ சித்தத்திற்கு அது உட்பட்டிருக்கிறதாங்க நீங்க பார்க்கணும். தேவ சித்தத்திற்கு அது உட்பட்டிருக்கிறதா நீங்க பார்க்கணும். தேவ சித்தத்திற்கு அது உட்படல அப்படின்னா உடைய ஜெபத்திற்கு பதில் வராது. எனது தெய்வ திட்டத்திற்கு மாறா இருக்கிறது. தெய்வ திட்டத்திற்கு மாறா நீங்க ஒண்ணு கேட்டு தேவனிடத்தில் நீங்கள் பெற முடியாது. ஏன்னா உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் தேவ திட்டத்தை மாற்ற முடியாது. மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் தேவ திட்டத்தை மாற்ற முடியாது. தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டமும் பண்ணி வச்சிருந்தா அந்த திட்டம் தான் நிறைவேறும் ஒழிய என்னுடைய ஜெபத்தின் மூலமாய் இந்த திட்டத்தை மாற்றிவிட முடியும் என்று சொன்னால் அது வேதத்திற்கு எதிரானது. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது அப்படிதான் ஜெபிக்கிறார். பிதாவே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியாக கிடவது, உம்முடைய சித்தத்தின்படியாக கிடவது. அவன் தேவ சித்தத்திற்கு உட்பட்டு ஒரு ஜெபம் இருக்குமானால் அந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் வரும். அந்த ஜெபம் பதில் தாமதித்தாலும் அது கண்டிப்பாய் நம்முடைய வாழ்க்கையில வரும். கண்டிப்பாய் நம்முடைய வாழ்க்கையில வரும். அதற்கு நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கணும். இன்னைக்கு நமக்கு இல்லாத ஒண்ணு இந்த பொறுமை என்கிறது இல்லை. இந்த பொறுமைங்கிறது இல்லை. பொறுமைங்கிறது வாழ்க்கையில் இல்லை. இன்னைக்கு கேட்டவொடனே ஆண்டவர் அடுத்த நிமிஷம் தந்துடணும் இல்லை. இல்லை, வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா இல்லை. சில நேரங்களிலே காத்திருக்க வேண்டும். உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? பொறுமையோடு காத்திருக்கிறீர்களா? தலைகளை தளர்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவர், நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.